Chandrashtamam. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பத்தி தான் பேச போறோம். சந்திராஷ்டமம். ஓகே, மோஸ்ட்லி சந்திராஷ்டமம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வர்றது. சந்திராஷ்டமம் ராசிக்கு மட்டும்தான், நிச்சயமாக லக்னத்துக்கு கிடையாது. ராசி என்பது உங்களுடைய மனம் அப்படின்றத நம்மளுடைய பல வீடியோல பேசியிருக்கோம்ல. இந்த ராசிக்கு ராசிக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒளி, இது ஜாதகத்தினுடைய அந்த ராசியின் ஒளி பட முடியாத 6, 8ஆம் இடங்கள்ல முழுமையாக இழக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது ஒரு ஜோதிட கட்டத்துல ஜாதகத்துல ராசியோ லக்னத்தையோ 6, 8, 12ஆம் பாவகம் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில இருக்கிறதுனாலதான் அந்த பாவகங்கள் கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய பாவகங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல மனதை குறிக்கக்கூடிய மனோகாரகனான ராசிக்கு காரகனான சந்திரன் இருக்கிறார்ல, இந்த சந்திரன் போய் 6ல 8ல இந்த இடங்கள்ல மறையும் பொழுது உங்களுடைய மனம் சற்று டிஸ்டர்பா இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் வந்துருங்க. இயல்பாகவே இந்த சந்திராஷ்டம காலங்கள்ல எந்த ஒரு புதிய தொடக்கத்தையும் செய்யாதீங்க, எந்த ஒரு புதிய அறிமுகத்துக்குள்ளேயும் வராதிங்க. இந்த அறிமுகங்கள் உங்களுக்கு பிற்பகுதியில பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கேட்டிருப்பீங்க. அது நிச்சயமான உண்மைதான். அதாவது அடுத்த அடுத்த அமைப்புகள்ல கோச்சாரத்துல சனியால பாதிக்கப்படக்கூடிய ராசிகளுக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாள்ல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம், உதாரணத்துக்கு நீங்க மேஷ ராசியாக இருந்தாக்கா உங்களுக்கு விருச்சக வீட்டுல வரும்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க ரிஷபராசியாக இருந்தா உங்களுக்கு தனுசுல சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். இதெல்லாம் கோச்சாரத்துல. நீங்க மிதுன ராசியாக இருந்தா மகரத்துல சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க கடகராசியாக இருந்தீங்கன்னா கும்பத்துல சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா மீனத்துல சந்திரன் வரும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க கன்னி ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா மேஷத்துல சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க துலாம் ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ரிஷபத்துல சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க விருச்சிக ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிதுனத்துல சந்திரன் வரும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க தனுசு ராசியா இருக்கிறீங்க அப்படின்னா கடகத்துல சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க மகர ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்கா சிம்மத்துல சந்திரன் வரும்பொழுது சந்திராஷ்டமம். நீங்க கும்பராசியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கன்னியில ஒரு சந்திரன் வரும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்க மீனராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா துலாத்துல சந்திரன் வரும் பொழுது சந்திராஷ்டமம். இது உங்களுடைய கோச்சார அமைப்புகள்ல. இன்னைக்கு சந்திரன் இப்ப இந்த வீடியோ பண்ணும்பொழுது சந்திரன் புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருக்காரு. இன்னொன்னு, நீங்க ஜோதிடத்துல ஒரு மாதிரியான ஆர்வ அமைப்புகள்ல இருக்கீங்கன்னா இன்னைக்கு சந்திரன் எந்த அமைப்புகள்ல இருக்காங்கன்றது உங்களுடைய மைண்ட்ல இருக்கணும். கோச்சார நிலைகள் அதை வச்சுதான் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை பலன் சொல்ல முடியும். இதுல புனர்பூசம் 4ஆம் பாதம்ன்றது கடகத்துல சந்திரன் வந்துடுறாரு. இந்த அமைப்புகள்ல சந்திரன் 8ஆம் இடத்துல மறைந்து மங்கள யோகத்துல வந்துருவாரு. ஏன்னா அங்க ஆல்ரெடி செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால. சோ இந்த அமைப்புகள்ல இந்த குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அது நன்மை இருக்கும். ஆனாலும் மனம் மறையுது அப்படின்ற அமைப்புகள்ல இந்த 1.5-2 நாளைக்கு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு மனம் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும். அந்த மனம் டிஸ்டர்ப் ஏங்க மனம் டிஸ்டர்ப்? ஏன்னா சந்திரன் தான் மனதுக்கும் தண்ணீருக்கும் தாய்க்கும் காரக அமைப்புல இருக்கக்கூடிய பிளானட். எந்த ஒரு ஜாதகத்துல சந்திரன் ராகு கேதுக்களோட சேர்ந்து இருள் தன்மையாகி பலவீனமாக இருக்கிறாரோ அவரால் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத ஒருத்தராக இருப்பாரு. அவருடைய எண்ண ஓட்டங்கள் பலவீனமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஒளி பொருந்திய சந்திரன். ஓகே, இந்த அஷ்டமத்துக்கு விதி விலக்கே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே சந்திரன் சுக்கிரனோட தொடர்புலையோ குருவின் தொடர்புகள்லயோ தானே பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த பௌர்ணமி சந்திரன் எதுவுமே செய்ய மாட்டாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இவரு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நடந்து வந்த இந்த வருடம் முழுக்கவே பாத்தீங்கன்னா எந்த விதமான சந்திராஷ்டம கெடுதல்களும் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி குரு 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால சந்திரன் போய் குருவோட தான் சேருவார். அந்த இடத்துல ஒரு மாதிரியான லாபங்கள் எதிர்பாராத அமைப்புகள் அப்படின்ற மாதிரி வரும். சரி, என்னங்க கூடாது? முழுமையான சந்திராஷ்டம அமைப்புகள்ல இருள் தன்மையான சந்திரன் இருக்கும் பொழுது புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு பிற்பகுதியில பிரச்சனை கொடுக்கக்கூடிய அறிமுகங்கள் உங்களுடைய சந்திராஷ்டம நாள்ல உங்களுக்கு அறிமுகமாவாங்க. என்ன எடுத்தீங்கன்னா திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல திருமணத்துக்கு நாள் டேட் கேட்பீங்கல்ல, அந்த திருமணத்துக்கு நாள் குறிக்கக்கூடிய அமைப்புகள்ல அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் 2 பேருக்கும் சந்திராஷ்டம நாள் இல்லாத ஒரு சுப நாளை தான் நான் எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணி கொடுப்பேன். இந்த அமைப்புகள்ல தான் பார்ப்பேன். தேவையில்லாத பழைய விஷயங்களை பிடிச்சு தொங்காம பிராக்டிக்கலா எது ஒரு மனிதருக்கு தேவை, எது செயல்படுது. திருமண பொருத்தம்னு வந்தாலே முதல்ல நான் பாக்குறது ஜென்மசனி, அஷ்டமசனி, 6, 8ஆம் அதிபதிகளுடைய அமைப்பு. அதுக்கு அடுத்த நிலையில திருமணத்துக்கு டேட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா
கண்டிப்பாக அந்த டேட் கேட்கறவங்க கிட்டயே சந்திராஷ்டம நாள் நான் கொடுக்க மாட்டேன். பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ சந்திராஷ்டம நாள் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? அந்த நாளுடைய அந்த சந்தோஷத்தை அந்த மனம் பெற முடியாம பண்ணிரும் சந்திராஷ்டமம். என்ன நடந்தா மனம் அந்த சந்தோஷத்தை பெற முடியாதுன்ற விஷயங்களை அடுத்தடுத்து நீங்களே யோசிச்சு பாத்துங்க. ஆனால் சந்திரன் ஒரு ஜாதகத்துல 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னும் பொழுது, அதாவது ராசிக்கு 8ல இருக்கிறாரு, ஓகேங்களா? கோச்சாரத்துலதான் ராசிக்கு 8ல வர முடியும். அந்த அமைப்புகள்ல ஒருத்தருக்கு மனம் டிஸ்டர்பா இருக்கும், முடிவு எடுக்க முடியாது, பதட்டமாவே இருப்பீங்க. புதிய அறிமுகங்கள்னு போய் அதுல லாஸ் ஆகுறது, பொருட்களை தொலைச்சிட்டு வர்றது, காணாமல் ஆக்குறது, பணத்தை ஏமாத்து கொடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரியான தேவையில்லாத உங்களுக்கு ஸ்கேம்ல கொடுக்கறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது, யாருன்னே தெரியாம போச்சு, இது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சந்திராஷ்டம நாள்ல தான் நடக்கும். சரிங்களா? சோ அஷ்டம சனி, அஷ்டமம்னா 8ங்க. சந்திராஷ்டம், சந்திரன் அஷ்டமத்துல இருக்காரு, 8ங்க. 8 நாளே கவனமா இருங்க. 6, 8, 12 ஜோதிடத்துல ஏதோ ஒரு விதமான ஒரு அபாய சங்கம் உங்களுக்கு ஊதிக்கிட்டே இருக்கு அப்படின்றத மைண்ட்ல வச்சுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.